Exercise 3.4 15th sum. Prove that sin n plus 1 into theta sin n minus 1 into theta plus cos n plus 1 into theta cos n minus 1 into theta is equal to cos theta. So நம்ம proof கேக்குறாங்க n belongs to integers. So இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம்? LHS எடுத்துக்கிறோம். LHS எடுத்துக்கிட்டு RHS கொண்டு வர போறோம். So LHS நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? sin n plus 1 into theta sin n minus 1 into theta plus cos n plus 1 into theta cos n minus 1 into theta. So first நம்ம என்ன கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எந்த ஃபார்மட்ல இருக்கு எந்த ஐடென்டிட்டில இருக்குன்னா sin இருக்கு cos இருக்கு. ஸோ நமக்கு சைன் ரெண்டு டேர்ம் வரும்போதும் காஸ் வரும்போதும் அது வந்து எந்த ஐடென்டிட்டி நம்ம லிசன் பண்ணும். ஸோ நமக்கு எந்த ஐடென்டிட்டி அது காஸ் ஐடென்டிட்டி தான் நமக்கு என்ன வரும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் நமக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அந்த மாதிரி நமக்கு காஸ் சைன் வருது எந்த ஐடென்டிட்டியில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா உங்களுக்கு தெரியும் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இங்கே நமக்கு சென்டரில் ப்ளஸ் வந்திருக்கு, நான் அதனால் இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், இங்கே நான் மைனஸ் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ நமக்கு காஸ் முன்னாடி வரல, சைன் தான் முன்னாடி வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். நமக்கு சைன் பக்கத்தில் வந்திருக்கா, ப்ளஸ் வந்திருக்கு, காஸ் இருக்கா. ஸோ அதான் நம்ம பார்க்கணும். நமக்கு இந்த ரைட் சைடில் இது இருக்குது, லெஃப்டில் இது இருக்குது, நமக்கு மாறி இருக்குது, நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ப்ளஸ் சிம்பிள் காஸ் பக்கத்தில் இன்னொரு காஸ் வந்திருக்கு, சைன் பக்கத்தில் இன்னொரு சைன் வந்திருக்கு. அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடென்டிட்டி காஸ் ஐடென்டிட்டி தான். சரியா? ஸோ சென்டரில் ப்ளஸ் வரதுனால நமக்கு கொஸ்டினில் என்ன வரணும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்ற ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நமக்கு இங்கே ஐடென்டிட்டியில் நல்ல ப்ளஸ் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா வந்து என்னன்னு இருக்கும் அப்படின்னா n + 1 இன்ட்டு தீட்டான்னு இருக்கும். பீட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா n - 1 இன்ட்டு தீட்டான்னு இருக்கும். இதுதான் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. சரியா? ஸோ இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது என்ன ஐடென்டிட்டி நம்ம இப்போ ஈஸியாக போட்டலாம். ஸோ அகைன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதுறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நம்ம ப்ரூஃப் கொண்டு வர போகிறோம் இல்லையா? லெஃப்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? சைன் n + 1 இன்ட்டு தீட்டா சைன் n - 1 இன்ட்டு தீட்டா ப்ளஸ் காஸ் n + 1 இன்ட்டு தீட்டா காஸ் n - 1 இன்ட்டு தீட்டா. ஸோ இது எந்த ஐடென்டிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து காஸ் ஐடென்டிட்டி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அப்போ நமக்கு ஆல்ஃபா வந்து நான் என்னன்னு சொன்னேன்? n + 1 இன்ட்டு தீட்டா மைனஸ் பீட்டா வந்து n - 1 இன்ட்டு தீட்டா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஐடென்டிட்டி தான் நமக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஐடென்டிட்டி கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ காசு நமக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து இந்த தீட்டா உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா n தீட்டா ப்ளஸ் தீட்டா, அதே மாதிரி இந்த மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போ இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் n தீட்டான்னு இருக்கும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு வெளில ஒரு தீட்டா கூட 1 மல்டிப்ளை பண்ணோம், அப்போ ப்ளஸ் தீட்டான்னு இருக்கும். சரியா? இப்போ நமக்கு n தீட்டா மைனஸ் n தீட்டா இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஏன்னா ஒரு ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ தீட்டா இருக்குது, இதை நீங்கள் ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும்? காஸ் 2 தீட்டா. ஸோ இதான் நம்மளோட RHS. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க RHSல? ஸோ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா கொண்டு வரணும். நம்ம காஸ் தீட்டா கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் சைடு ப்ரூஃப் கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்போ தேர்ஃபோர் LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஓகேவா? LHS ஈக்குவல் டு RHS. நமக்கு என்ன ப்ரூஃப் இருந்துச்சு? சைன் n + 1 இன்ட்டு தீட்டா சைன் n - 1 இன்ட்டு தீட்டா ப்ளஸ் காஸ் n + 1 இன்ட்டு தீட்டா காஸ் n - 1 இன்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ n belongs to integers, hence proved. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த கொஷினை ப்ரூஃப் கொண்டு வந்தார். எந்த ஐடென்டிட்டி மூலிமா? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே, ஸோ திஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.